ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளிவிடுவான். ஏசாயா 28:2 பாருங்க, ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆனால் அதே நேரத்தில் அழிவின் மழையும் பெய்யுன்றதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர் வழியிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான வேளையிலே இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டது யாருடைய கையிலிருந்து அதை தரையில் தள்ளிவிடுவான்னு போட்டிருக்கு. எதைன்னு போது எப்பிராயிமுடைய கிரீடத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தர்மையான வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பெருமையினாலோ நம்முடைய கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் செய்வதனாலேயோ நம்முடைய கிரீடம் எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது, காலால் மிதித்து போடுவதற்கு நாம் விலகக்கூடாது. நம்முடைய கிரீடத்தை ஒருவரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாதபடி அவர் கெட்டியாய் அந்த கிரீடத்தை பிடிச்சு வச்சிருப்பார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த கிரீடத்தை நாம் இழந்து விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதில் பாருங்க, எப்பிராயிம் என்பது வடக்கிலிருந்து அரசனான இஸ்ரவேலை குறிக்கிறதாம். வடக்கிலிருந்த அரசான இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்படி இருக்கும்போது சாலமோன் காலத்துக்கு பின் உருவான இந்த நாடு கர்த்தரை பின்பற்றாமல் சிலை வழிபாட்டில் மூழ்கி போயிட்டோம். அதனால தான் இப்போ என்ன ஆகுது, அதனுடைய கிரீடம் தள்ளப்படுது. திராணியும் வல்லமையும், இப்போ சொன்ன பார்த்தீங்களா, திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் அவன் காணப்படுகிறான். கல்மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். எதை? அந்த எப்பிராயிம் என்பது என்னன்னா இஸ்ரவேலை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராணியும் வல்லமையுடைய ஒருவன் யாருன்னா அது அசிரியாவின் அரசரை குறிக்கிறது, ராஜாவை குறிக்கிறது. அவங்க 10 அந்த அரசர் 10 கோத்திரங்களான சமாரியாவை தலைநகராக கொண்ட இஸ்ரவேல் நாட்டினை அழித்து போடுவாராம். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அந்த இஸ்ரவேல் நாட்டை அதன் முதன்மையான கோத்திரத்தின் பெயரான எப்பிராயிம் சொல்லி அழைப்பாங்களாம். அந்த 10 கோத்திரத்தில் முதன்மையான கோத்திரம் எப்பிராயிம் என்று அழைக்கப்படுது. அக்காலத்திலே 5ஆம் வசனம் பாருங்க, அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தில் ஆவியாகவும் யுத்தத்தில் அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவன் பராக்கிரமாகவும் இருப்பார் என்று சொல்லப்படுது. அக்காலத்திலே என்பது அசிரியர் அரசரால் எப்பிராயிம் அழிக்கப்படும் காலத்தை குறிக்கிறது. இந்த அழிவின் போதுதான் சாகாமல் தப்பித்து கொள்ளும் மக்கள் உண்டு அப்படின்றது தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏன்னா அதை நியாயம் விசாரிக்க உட்காரனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தில் அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்கள் பராக்கிரமாகவும் இருப்பார். அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அழிவில் சாகாமல் தப்பித்து கொள்ளும் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்குது. 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி, எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்க. திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்கதரிசினால் மோசம் போய் நியாய தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். அந்த 7ஆம் வசனம் பாருங்க, இவர்களும் என்பது யூதா நாட்டை சேர்ந்தவர்களை குறிக்குதான். இஸ்ரவேல் நாட்டின் பாவங்களால அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவை கண்ட போது கூட யூதா நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, அவர்களையே பின்பற்றாங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அதையே பின்பற்றவங்களா இருக்கிறாங்க. இதனால தான் அவங்க அழிக்கப்படுறாங்க, அவங்களுடைய கிரீடம் தள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய அவர் நம்மளை கையிலிருந்து யாருமே பறிக்க முடியாது என்ற வார்த்தை இருக்கிறது. அந்த வசனத்தின்படி நம்மை அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாதபடி அவருக்குள் நாம் ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கீர்கள் என்ற வார்த்தையின் படியும் அவருடைய கரத்தில் நாம் அடங்கியிருப்போம். அப்போ எந்த சத்துருவும் நம்மளை மிதித்து தள்ள முடியாது, நம்முடைய கிரீடத்தை காலால் மிதிக்க முடியாது, தரையில் தள்ளிவிடவும் முடியாது. நாம் அவருடைய கரத்தில் ராஜ முடியுமாய், அலங்காரமான கிரீடமும் கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பேன். ஏசாயா
அதில் சொல்லப்பட்டதன்படி நாம் அப்படி இருப்போம். எப்பொழுது இந்த ஆசீர்வாதமான மழை இருக்கும், கல்மழை, சங்கார புசல், புரண்டு வருகிற பெருவெள்ளம் அழித்து போடுவது போல நமக்கு நேரிடாதபடி நாம் அவருடைய கரத்தில் ஆசீர்வாதமான மழை அந்த செழிப்புள்ள காலங்களிலே எப்பொழுதும் இருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். பாடலை பாடுவோம். ஆசீர்வாத ஊற்றாய் எமை மாற்றும் இயேசுவே, பேசிட அருள்வாக்கை எந்த நாவில் தாருமே, எந்த நாவில் தாருமே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கினோம். ஆசீர்வாத ஊற்றாய் நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தாவே சாபத்தின் பாதையில் நாங்கள் செல்லக்கூடாது. ஆண்டவரே, அள்ளத்தள்ள தட்ட பார்க்கிறவர்களாக இல்லாதபடி உடைய கரத்திலே சேஃபாக இருக்கிறவர்களாக காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில் குருவை போல் இருப்பான். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்றைய கேள்வி: ஆயக்காரரும் சகல ஜனங்களும் தேவனை யார் என்று அறிக்கையிட்டார்கள்? ஆயக்காரரும் சகல ஜனங்களும் தேவனை யார் என்று அறிக்கையிட்டார்கள்?